10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.18ல இருக்கக்கூடிய 6th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபைண்ட் எக்ஸ் ஒய் இஃப் எக்ஸ் இன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கான் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் ஆன்சராக கொடுத்துருக்கான். ஸோ அப்போ அந்த எக்ஸு ஒய்யும் என்னவா வரும் அப்படின்றதான் கொஸ்டின். இதை தான் இப்போ செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸு அப்படின்றது இந்த மேட்ரிக்ஸுக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ காமன் டு இந்த மேட்ரிக்ஸ், ஓகேங்களா. எக்ஸுன்றது இந்த 4க்கும் -3க்கும் காமன். ஸோ அப்போ உள்ள மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் இன்ட்டு 4 4x, எக்ஸ் இன்ட்டு -3 -3x, ப்ளஸ் ஒய் இன்ட்டு -2 -2y, ஒய் இன்ட்டு 3 3y ஈக்குவல் டு 4 6. ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை அந்த மாதிரி மாற்றி எழுதிட்டேன். இப்போ இதை நான் என்னவா எழுதலாம், ஃபங்க்ஷனாக எழுதலாம். ஓகேங்களா, ஈக்குவேஷனாக மாற்றுறேன். ஸோ 4x ப்ளஸ் -2y ஈக்குவல் டு 4. ஸோ இதை என்ன மாற்றணும்னா 4x -2y ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட்டு -3x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 6. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 3. ஸோ டிவைடட் பை 3ன்னு போட்டேன் அப்படின்னா எல்லாத்தையுமே 3ஆல் டிவைட் பண்ணால் -x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா. ஸோ எனக்கு கிடச்சிருக்கிறது இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. 2 ஈக்குவேஷன் எடுத்து எழுதியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இப்போ நான் இதில் எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்கணும்னா எலிமினேஷன் மெத்தட் தான் நான் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எடுத்து எழுதுகிறேன். 4x -2y ஈக்குவல் டு 4. செகண்ட் ஈக்குவேஷன் எலிமினேஷன்றப்ப இந்த 4ஆல் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஈஸி, இல்லாட்டி 2ஆல் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணாலும் ஈஸி தான். ஓகேங்களா. ஸோ அப்போ நான் செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 2 அப்படின்னு போடும்போது 2 இன்ட்டு -x -2x, 2 இன்ட்டு ஒய் 2y, 2 இன்ட்டு 2 4. ஓகேங்களா. ஸோ இது என்னது அடிஸ் இன்ட்டு 2. ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ப்ளஸ் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 4x -2x, 4லேருந்து -2 சப்ராக்ட் பண்ணால் 2x, -2y ப்ளஸ் 2y கேன்சல், 4 + 4 8. ஓகேங்களா. ஸோ 2x ஈக்குவல் டு 8னா x ஈக்குவல் டு என்னது 8/2 4. ஸோ எனக்கு x ஈக்குவல் டு 4ன்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சப் x ஈக்குவல் டு 4 இன் எதில் போடலாம், செகண்ட் ஈக்குவேஷன் போடுவோம். அதான் எனக்கு ஈஸியாக வரும். ஏன்னா நம்பர்ஸ் எதுவுமே இல்லை. இதில் என்ன நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம், சம்டைம்ஸ் தப்பு வர சான்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 4 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா. ஏன்னா நம்மளுக்கு செகண்ட் ஈக்குவேஷன் இதுதான், -x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2. ஸோ இந்த -4 அந்த சைடு வருது, ப்ளஸ் 4ஆக மாறும். ஓகேங்களா. ஸோ x ஈக்குவல் டு 4, y ஈக்குவல் டு 6. ஸோ இதுதான் 6th சம்முக்கான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ ஈஸியாக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. நம்ம 7th சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.18ல் இருக்கக்கூடிய 7th சம் தான். பாருங்கள், ஃபைண்ட் த நான் ஜீரோ வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் சாட்டிஸ்ஃபைங் த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ 0வை தவிர்த்து வேறு என்ன வருதுன்றதை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2 மேட்ரிக்ஸை ஆட் பண்ணி ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எக்ஸோட டேட்டா என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம சம் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டின் நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் வெளியில் எக்ஸ் இருக்குது. மேட்ரிக்ஸுக்கு வெளியில் எந்த நம்பரோ வேரியபிளாக இருந்தால் அது மேட்ரிக்ஸ்க்கு உள்ள எல்லா எலமெண்ட்டுக்குமே காமன். 2 இருந்துச்சுன்னா உள்ளே இருக்க எல்லாத்துக்குமே காமன். இங்கே இருக்க 2 4 எலமெண்ட்டுக்கும் காமன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், உள்ளே மல்டிபிள் பண்ணுறேன். 2x இன்ட்டு எக்ஸு 2x ஸ்கொயர், 2 இன்ட்டு எக்ஸு 2x, 3 இன்ட்டு எக்ஸு 3x, எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி மாறிடுச்சு. அடுத்தது ப்ளஸ் 2 இன்ட்டு 8 16, 2 இன்ட்டு 5x 10x, 2 இன்ட்டு 4 8, 2 இன்ட்டு 4x 8x. மேலே இருக்க மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி மாறிடுச்சு. ஈக்குவல் டு 2 வெளியில் இருக்குது. ஸோ 2 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 2 எலமெண்ட் இருக்குது உள்ள, இது ரெண்டுக்குமே காமன். இந்த 2ன்றது இந்த 4 எலமெண்ட்டுக்கு காமன். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே 2 இருக்குது, இது ரெண்டுக்குமே காமன். ஸோ அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 8னா 16.
2 into 24 48, 2 into 10 20, 2 into 6 12x. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தேவையான மாதிரி நான் மாற்றி எழுதிட்டேன். ஸோ இப்போ கொஸ்டின் இதுதான். இதில் இருந்து எக்ஸோட டேட்டாவை நம்ம கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட் 2x² + 16 ஈக்குவல் டு 2x² + 16. ஸோ இதில் நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது, அதனால் அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய 2x + 10x ஈக்குவல் டு 48. ஸோ இதுதான் எடுக்க போகிறேன். 2x + 10x ஈக்குவல் டு 48. ஸோ 2x + 10x எவ்வளவு? 12x ஈக்குவல் டு 48. அப்போ x ஈக்குவல் டு 48 டிவைடட் பை 12. கரெக்டாக மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த 12 ஈக்குவல் டுக்கு அந்த சைடு வரும்போது 48க்கு கீழே டிவிஷனாக மாறிடும். ஸோ 1 12 12 4 12s are 48. x is equal to 4. அவ்வளவுதான், ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா? அவங்க கேட்டிருக்கிறது என்னது, எக்ஸோட டேட்டா என்னன்னு தான் கேட்டாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே இதுலேயே வந்துருச்சு x ஈக்குவல் டு 4 அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் மறுபடியும் செய்யணும்னா 3x + 8 ஈக்குவல் டு 20 இன்னொரு தடவை கூட ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது தேவையில்லை, இதுவே போதும் தான். ஓகேங்களா? இந்த 3x + 8 ஈக்குவல் டு 20. 3x ஈக்குவல் டு +8 அந்த சைடு வரும்போது 20 - 8. 3x = 20 - 8 எவ்வளோ வரும்? 12. அப்போ x ஈக்குவல் டு 12. இந்த 3 இந்த பக்கமும் டிவிஷன். ஸோ கட் பண்ணால் 4 வந்துருச்சா? இப்போ எப்படி போட்டாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய 7th சம்மு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம 8th சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.18ல் இருக்கக்கூடிய 8th சம்மு தான். பாருங்கள், x² y² + 2 × -2x - y ஈக்குவல் டு 5 8. ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணால் ஒரு மேட்ரிக்ஸ் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. பட் வந்து x y என்னவா வரும் அப்படின்றது தான் கொஸ்டின். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த மேட்ரிக்ஸை நான் அப்படியே எடுத்து எழுதுகிறேன். x² y² -2 வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். ஏன்னா வெளியில் இருக்க 2 உள்ளே இருக்க ரெண்டு எலிமெண்ட்டுக்கும் காமன். ஸோ 2 × -2x - 4x 2 × -y -2y. ஸ்டூடெண்ட், நம்ம வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு ஒரிஜினல் ஃபார்மேட்டுக்கு எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை வச்சு தான் நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்து நான் அதை ஈக்குவேஷனாக எடுத்து வரேன். ஓகேங்களா? x² - -4x = 5. ஸோ அப்போ x² + 4x. இந்த 5ன்றது இந்த சைடு வரும்போது மைனஸில் வருமா? ஏன்னா இது குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக தான் நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஏன்னா கீழேயும் y² தான் இருக்குது. இண்டிவிஜுவல் எலமெண்ட் எதுவுமே கிடையாது. அதனால் நான் வந்து ஃபங்க்ஷனாக இது குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஜென்ரேட் பண்ணி அதுலேருந்து தான் ஃபேக்டரைசேஷன் பண்ணி நான் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் -× -4x வந்துருச்சு. இந்த 5 இந்த சைடு -5 கொண்டு வந்துட்டேன். இது 1. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறது எடுங்க. y² - -2y = 8. அப்போ y² -× +2y +8 இந்த சைடு வரும்போது -8 = 0. சரிங்களா? ஸோ ரெண்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்குது. இதில் இருந்து நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணி நம்மளோட x என்ன y என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதில் பாருங்கள், ஃபேக்டரைசேஷனுக்கு நமக்கு தெரியும். மல்டிபிள் பண்ணால் -5, ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் -5, ஆட் பண்ணால் 4 வரணும். ஸோ அப்படி எந்த நம்பர் போகலான்னா 1ம் 5ஐயும் மல்டிபிள் பண்ணால் 5. பட் வந்து +4ன்றதுனால சின்ன நம்பர் மைனஸில் போட்டிங்கன்னா -1 × 5 -5 ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் 4. ஸோ அப்போ x - 1 x + 5 = 0. ஓகேங்களா? ஸோ அப்போ x - 1 = 0 ஆர் x + 5 = 0. ஸோ x -1 இந்த சைடு வரும்போது +1ஆக மாறும். அப்படி இல்லைனா +5 அந்த சைடு வரும்போது -5ஆக மாறும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸுக்கான டேட்டா. நெக்ஸ்ட்டு ஒய்க்கு பாருங்கள், மல்டிபிள் பண்ணால் -8, ஆட் பண்ணால் 2 வரணும். எந்த நம்பர் போடலாம்? 2வும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணால் 8, டிஃப்ரென்ஸ் வந்தீங்கன்னா 2. பட் வந்து ஆன்சர் 2ன்றனால சின்ன நம்பர் தான் 2 மைனஸில் வரும், பெரிய நம்பர் பாசிட்டிவாக இருக்கும். அப்படின்னா தான் ஆன்சர் பாசிட்டிவ். ஓகேங்களா? ஸோ 2வும் 4ம் போட்டிங்கன்னா 8. அப்போ y - 2 y + 4 = 0. இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும்.
ஸோ ஒய் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படி இல்லைன்னா ஒய் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ மைனஸ் டூ இந்த சைடு வரும்போது ப்ளஸ் டூவாக மாறும். ப்ளஸ் ஃபோர் அந்த சைடு போகும்போது மைனஸ் ஃபோராக மாறும். ஸோ எக்ஸோட டேட்டா 1 இல்லை -5 இருக்கும். ஒய்யோட டேட்டா 2 இல்லை -4 இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய 8th சம். வீடியோ பிடிச்சிருந்தது, ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. ஓகேங்களா? ஸோ வீடியோவை கொஞ்சம் நல்லா பாருங்கள். நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். அடுத்த சாப்டர் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.